வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைகளில் செய்கிறது. முதல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு வரமிளகாவை உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணியில். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க. பூண்டு கொஞ்சமாக தோல் உரித்து சேர்த்துக்குங்க. இப்போ ஊற வச்சோம் இல்லைங்களா 10 நிமிஷம், அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும். இது நல்லா கொதி வந்த பிறகு நான் இதில் இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்க்க போகிறேன். இதுதான் உங்களுக்கு அந்த ரோட்டு கடையிலெல்லாம் கிடைக்கிற அந்த சாம்பார் டேஸ்ட்டுக்கு கிரேவியாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. சூடான இட்லிக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.